வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6/11/2025 ஐப்பசி மாதம் 20ஆம் நாள் வியாழக்கிழமை. குருவாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார். கண்டிப்பாக வார்த்தைகளில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், பொறுமையை கடைபிடிப்பதும், தொலைதூர பயணங்களுக்கு ஆயத்தமாவதும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் பார்த்து கொள்வதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்து கொள்வதும், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் மாற்றங்கள் தயாராக கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம், பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். வார்த்தைகளால் பெரிய அளவுக்கு விரயங்களோ நஷ்டங்களோ ஏற்படலாம். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் காணப்படலாம். தான் உண்டு தன் வேலை உண்டு தன் குடும்பம் என்று சுருங்கிக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக சிறிய வாக்குவாதங்கள், சிக்கல் ஏற்பட்டுவிடும். அதீத கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தக்கூடிய இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அதிசயத்தினுடைய நம்பிக்கை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக தாய் வழி உறவு மேன்மை அடையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட இழுபறியாக இருந்த நிலைமை மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தை தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. விருதுகளுக்கும் குறைவு இருக்காது. வேலை செய்ததற்கு எதிர்பார்த்ததை விட அனுகூலம் நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மதியம் 2:15 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மேலதிகாரிகளையும் பெற்றோர் பெரியோர் விஷயத்திலும் வாக்குவாதங்கள் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இல்லை என்றால் தேவையில்லாத குழப்பம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மதியம் 2:16 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். மிக மிக கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகள் விஷயத்திலும், அரசு துறையிலும், அரசியல்வாதிகளும், தனியார் துறையிலும், வீட்டிலும் எல்லா விஷயத்திலும் தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். அபிராமி அந்தாதி 40வது பாடல், 54வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், 90வது பாடல் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பிள்ளைகள் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் காதலி விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தேவையில்லாத உறவினர்களோ நண்பர்களோ வந்து என்றோ ஒன்று செய்த விஷயத்தை கும்மியடித்து நிம்மதியை கெடுத்து விடுவார்கள். கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிய முதலீடுகளுக்கு உத்தரவாதம் ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றமும் அனுகூலமும், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்திலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வாக்குவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளிடம் சிறிய வாக்குவாதம், ஏண்டா இதை செய்தோம் என்ற வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக இருப்பதும், உடன் இருப்பவர்களே தேவையில்லாத குழப்பத்தை ஆட்படுத்தக்கூடிய காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம் என்ற அனுகூலங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அனுகூலத்தை பெற்றுத்தரும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். இந்த சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.